வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் ட்ரான்சிஷனில் இருந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்க்கக்கூடிய எழுத்தாளர் வந்து எட்மண்ட் புரூக். இவர் ஒரு ஐரிஷ் ஸ்டேட்ஸ்மேன், ஆத்தர், ஒரேட்டர், பொலிட்டிக்கல் தியரிஸ்ட், அப்புறம் ஃபிலாசபர். இவர் இங்கிலாந்துக்கு வந்துட்டு அப்புறம் விக்ஸ் பார்ட்டி சார்பாக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் மெம்பராக இருந்திருக்காரு. இவர் முக்கியமாக மக்கள் எதுக்கு ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா, அவர் அமெரிக்கன் ரெவல்யூஷனரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணது. பின்னாடி அவர் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு எதிராக இருந்தது தான். இவரோட படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா விண்டிகேஷன் ஆஃப் நேச்சுரல் சொசைட்டி. இது வந்து லார்ட் போலிங் புரூக்ஸோட டீசிசம்க்கு ஒரு சட்டையராக அவர் எழுதியிருக்காரு. அடுத்த புஸ்தகம் வந்து ஃபிலாசபிக்கல் என்கொயரி இன்டு த ஆரிஜின் ஆஃப் அவர் ஐடியாஸ் ஆஃப் த சப்ளைம் அண்ட் பியூட்டிஃபுல். மூணாவது புஸ்தகம் அமெரிக்கன் டாக்ஸேஷன். அடுத்த எழுத்தாளர் ஆடம் ஸ்மித். இவர் ஒரு ஸ்காட்டிஷ் மாரல் ஃபிலாசபர். அது மாத்திரம் இல்லாமல் பொலிட்டிக்கல் எக்கானமியில் இவர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு. ஸ்காட்டிஷ் என்லைட்மெண்ட்டில் இவர் ஒரு முக்கியமான நபர். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாருமே இவரை தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கானமிக்ஸ்னு கூப்பிடுவாங்க. இவருடைய படைப்பு பார்த்திங்கன்னா த்ரூ ரிஃப்ளெக்ஷன் ஓவர் த எக்கனாமிக்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த புஸ்தகத்தில் அவர் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர், ப்ரொடக்டிவிட்டி, ஃப்ரீ மார்க்கெட்ஸை பற்றியெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அடுத்த எழுத்தாளர் வந்து வில்லியம் காட்வின். வில்லியம் காட்வின் வந்து ஒரு இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட், பொலிட்டிக்கல் ஃபிலாசபர், அப்புறம் நாவலிஸ்ட். இவரை வந்து யூட்டிலிட்டேரியனில் முதல் எக்ஸ்போனண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இவர் வந்து ஃபஸ்ட்டு மாடர்ன் ப்ரொபனண்ட் ஆஃப் ஆனக்ரிசம். இவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி எப்படி வந்து ரெவல்யூஷனரி ஐடியாஸை வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்றதை பற்றி ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். அடுத்தது கேலம் வில்லியம்ஸ். இது ஒரு 3 வால்யூமில் அவர் எழுதின ஒரு நாவல். இதில் எப்படி அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்றத அவர் ஒரு டைரனிக்கல் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பார். இதில் வந்து அவர் என்ன சொல்வார்னா, எப்படி லீகல் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்றத காமிச்சிருப்பார். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.